Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோடெக் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜி நான் இன்வெர்ட்ரு 1.5 டன் ஸ்ப்ளிட் ஏசிங்க. ஸோ இந்த ஏசி வந்து கேஸ் லீக்கு. ஆல்ரெடி வந்து ஏசி நான் ரிமூவ் பண்ணி கொடுத்துருந்தேன். பட்டு ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு டெக்னீஷியன் வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காரு. இன்ஸ்டால் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் தான் ஓடி இருக்குது. சுத்தமாக கூலிங் இல்லைன்னு பார்க்குறப்ப கேஸ் சுத்தமாக இல்லையாட்டுக்கு அவர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்கேங்க. நைட்ரஜன் சிலிண்டர் கொண்டு வந்து ப்ரெஷர் கொடுத்துருக்கேன். ஸோ 2 நாள் ஆச்சு ப்ரெஷர் ஹோல்டு பண்ணி திரும்ப வந்து ப்ரெஷர் அப்படியே இருக்கான்னு பார்க்குறதுக்காக இப்போ ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேன் கஸ்டமர் பிளேஸுக்கு. ஸோ போத் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டையுமே கழட்டி ஒரே இடத்துல வச்சு ஒரே கேஜ் மேனுஃபோல்டு கொடுத்து லோ சைடும் ஹை சைடும் கொடுத்துருக்கேங்க. ஸோ காம்பவுண்ட் கேஜில் வந்து இன்டோரும் ப்ரெஷர் கேஜில் வந்து அவுட்டோரும் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரெஷர் கொடுத்த மாதிரியே இருக்குங்க. 48 ஹவர்ஸில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் வந்து குறையில. ஸோ ஹீட்டுக்கு ஏற்றாப்புல ப்ரெஷர் வேரி ஆகுதுங்க. இப்போ 220 அபோவ் வச்சுருந்தேன், இப்போ வந்து ஃபுல்லாக இருக்குது இன்டோரில். ஸோ இது ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் குறைஞ்சிருந்தால் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். பட்டு ப்ரெஷர் குறையில ஹீட்டுக்கு ஏற்றாப்புல வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வச்ச ப்ரெஷர் அப்படியே தான் இருக்குது. அதனால் வந்து லீக் இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டுலேயுமே இல்லைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டே நான் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையுமே பார்த்தேன், ஆயில் ட்ரேஸ் எதுவுமே இல்லை. அண்ட் அடுத்து நமக்கு டவுட் வருது என்னென்னா பைப்பு தாங்க. ஸோ இது வந்து அலுமினியம் கண்டென்சரு அண்ட் இன்டோர் டு அவுட்டோர் கனெக்ட் பண்ணுற காப்பர் பைப்புக்கு பதிலாக அலுமினியம் தான் ஃபஸ்ட்டு ஏசியோட கொடுத்த பைப்பு. அலுமினியம் டு காப்பர் ஜாயிண்டோட வர பைப்பு தாங்க இருக்குது. அதனால் வந்து பைப்பு தான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இன்டோரை வந்து அதே பிளேஸில் ப்ளேஸ் பண்ணுறோம். அண்ட் அவுட்டோரையும் வச்சுட்டு நம்ம வந்து காப்பர் பைப் புதுசாக போட போகிறோங்க. ஸோ ஓல்டு பைப் பாருங்கள், ஓல்டு பைப்பில் ஃப்ளார் நட் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ஏசி ரிமூவ் பண்ணி கொடுத்து 6 மாதத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஸோ இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்ப என் நம்பர் தெரிலன்னு சொல்லிட்டு வேறு டெக்னீஷியனை கூட்டி இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. இப்போ என்னென்னா அந்த டெக்னீஷியன் இன்ஸ்டால் பண்ணதில் தான் தப்பு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சொல்லிட்டேன், இது வந்து மேடம் நானே பண்ணியிருந்தாலும் வந்து கண்டிப்பாக வந்து கேஸ் லீக் இருந்திருக்கும். ரிமூவ் பண்ணி வச்சது நீங்கள் காப்பர் பைப்பு பதில் அந்த அலுமினியம் பைப்பில் ஏதாவது வந்து பொருள் பட்டிருக்கலாம், லீக் ஆகிருக்கலாம். ஸோ அதனால் வந்து அவர் மேலே தப்புன்னெலாம் சொல்ல முடியாது. நானே இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக லீக் ஆகிருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் அவங்க வந்து இல்லைங்க, அவங்க ரெஸ்பான்ஸே இல்லை அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. இதில் வந்து ரெஸ்பான்ஸை எடுத்துக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பிகாஸ் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். பட் கேஸ் லீக் ஆச்சுன்னா நம்ம எப்படி பொறுப்பு எடுத்துக்கிறது? அதாவது ஃப்ளார் நட் ஜாயிண்டில் எங்கேயாவது லீக் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் வந்து நம்ம தான் பொறுப்பு. பட் அவர் இன்ஸ்டால் பண்ணதில் எந்த தப்பும் கிடையாது. காப்பர் டு அலுமினியம் பைப்பு ஜாயிண்டில் வந்து லீக் இருக்குது. அது நானே இருந்தாலும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகிறப்ப தான் தெரியும். ஸோ அவங்க லீக்குன்னு சொன்னோடனே நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போட்டு தாங்க பார்க்கணும், அவசரப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 1 வீக் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வேக்யூம் போட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு. சரி வேக்யூம்லேயே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல் சிஸ்டத்துக்கும் வந்து ஃபுல்லாக வேக்யூம் போட்டு ஹோல்டு பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. 2 டேஸ் கழிச்சு வந்து பார்க்குறப்ப 0க்கு மூவ் ஆயிடுச்சு. ஸோ வேக்யூம் அதாவது லீக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு அடுத்து வந்து நைட்ரஜன் சிலிண்டர் போட்டு ப்ரெஷர் ஏற்றிருந்தேன். அடுத்தும் பார்த்திங்கன்னா 2 நாள் வெயிட் பண்ணி தான் பார்த்தேன் ப்ரெஷர் குறையுதான்ட்டு. அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன்னா தனியாக வந்து இன்டோர் அண்ட் அவுட்டோர் ரெண்டையும் வந்து இண்டிவிஜுவலாக ரிமூவ் பண்ணி தான் ப்ரெஷர் போட்டு கொடுத்தாங்க. இப்போ நம்ம வந்து புது காப்பர் வந்து லே பண்ணுறோம். அதனால் வந்து ஃப்ளார் நெட்டு போட்டு ஃப்ளாரிங் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து 1/2 இன்ச் பைப்பு. இந்த ஃப்ளாரிங் டூல் பார்த்திங்களா, இது வந்து பிகினர்ஸுக்கு இந்த மாதிரி டூல் வச்சுக்கிறதாங்க பரவாயில்ல. இதில் பார்த்திங்கன்னா பைப்போட சைஸு எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு பைப்பு வருது அப்படின்னா அது வந்து என்ன சைஸு அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாரிங் டூல் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ஃப்ளாரிங் டூல்லாம் வருது. அதில் வந்து பைப் சைஸை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியாது. எந்த பைப்பாக இருந்தாலும் வந்து ஃப்ளார் பண்ணலாம், அது மட்டும்தான் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி டூலில் தான் வந்து பைப்போட சைஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ ரிமூவ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 1/4 இன்ச்சு கார்னரை கட் பண்ணிட்டு சாஃப்ட்னிங் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃப்ளார் பண்ண போகிறோம் நட்டை போட்டு. அண்ட் ஃப்ளார் நட்டு பார்த்திங்கன்னா நான் ஓல்டு நட்டு தாங்க போடுறேன், புது நட்டு போடல. பிகாஸ் கம்பெனியில் ஏசி கம்பெனிலேருந்து வர நட்டு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். வெளியில் வாங்கி போகிற நட்டு வந்து அந்தளவுக்கு ஒர்த்தபுளாக இருக்காது. ஒரு சில இதில் வந்து டேமேஜ் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 1/4 இன்ச்சாக ஃப்ளார் பண்ணுறோம். அண்ட் இந்த ஃப்ளாரிங் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு சில வாட்டி வந்து தடுமாறும். ரெகுலராக பண்ணிட்டு இருந்தால் நமக்கு ஈஸியாக வந்துடுங்க. அந்த ஃப்ளார் இதுலேருந்து பார்த்திங்கன்னா யாக்லேருந்து ஒரு 2 mm வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெளில விட்டு நம்ம ஃப்ளார் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக விடக்கூடாது, ரொம்ப கம்மியாக விடக்கூடாது. விட்டோம்னா ஃப்ளாரிங் வந்து ஒழுங்காக வராது. நம்ம ஃப்ளார் நெட் டைட் பண்ணுறப்போ வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ அதனால் எக்ஸாக்டாக ஒரு 2 mm அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டு தான் வந்து எக்ஸஸாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த யாக் போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு கேப்பும் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒவ்வொரு பைப்போட சைஸுங்க. இது நம்மளை கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு பைப்பு தெரியும் பார்த்தோன்னே. பட் பிகினர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாரிங் டூல் இருந்துச்சுன்னா தான் பைப் சைஸ்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்க்க முடியும். இந்த ஏசிக்கு இந்த பைப் தான் வருது அப்படிங்கிறது. பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசியை பொறுத்தளவு 1/2 கோட்டர் தான் காமனாக வருங்க. ஒரு சில பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 1/2 இருக்கட்டில் வந்து 5/8 பைப் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 1/4 இருக்கட்டில் வந்து 3/8 பைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பைப்பெல்லாம் வரப்போ வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளாரிங் டூல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.
ஸோ அதே போல் நம்மளை வேலைக்கு விடுறாங்க அப்படின்னா பழைய டெக்னீஷியனை பற்றி குறை சொன்னாங்கன்னா அவங்க உண்மையிலேயே அவங்க பண்ணது தப்பாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். பட் கஸ்டமருக்கு சப்போர்ட் பண்ணலாம். பட்டு தப்பு இல்லைங்கிற பட்சத்தில் கஸ்டமர் வந்து செலவாகுதுங்கிறதுனால நம்மகிட்ட புலம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் என்ன ரியலாக இருக்கோ அதை எடுத்து சொல்லணுங்க. ஸோ இது வந்து யூ பெண்ட் அடித்து பின்னாடி பார்த்திங்கன்னா டைட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த வேலை வந்து நானே பண்ணியிருந்தாலும் நான் இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி வந்து 1 வீக்லேயோ 10 டேஸ்லேயோ வந்து கேஸ் லீக் ஆகிருக்கும். என்னாலையுமே ஐடென்டிஃபை பண்ணியிருக்க முடியாது. ஸோ இப்போ வந்து அவங்க கன்ஃபார்ம் கேஸ் லீக்குங்கும் நான் ஒரு 2 வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணிவிட்டு ப்ராப்பராக இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி காப்பர் பைப்பாக மாற்றிட்டுருக்கோம். ஸோ இது வந்து அவங்க கஸ்டமர் வந்து இல்லை அந்த டெக்னீஷியன் சரியில்லை, காசு வாங்கிட்டாரு, ஒன்றும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த இடத்துல உண்மையான ப்ராப்ளம் வந்து இன்டோர் டு அவுட்டோர் பைப் ஜாயினில் தாங்க. ஜாயின்ங்கிறது பார்த்திங்கன்னா அலுமினியம் பைப்பாக வருது. அலுமினியம் டு காப்பர் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல ஆயில் ட்ரேஸும் இல்லைங்க. அதனால் அவ்வளோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ 2க்குமே டம்மி போட்டு இப்போ வந்து இவ்வளோ வேலை பார்த்தா நம்ம வந்து லீக் இந்த இடத்துல தாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து அவர் மேலே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தெளிவாக சொல்லிட்டேன், இது வந்து நான் பண்ணியிருந்தாலுமே வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்க முடியாதுங்க. ஸோ அவர் இன்ஸ்டால் பண்ணதுக்கான அமௌண்ட் வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. லீக்குக்கு வந்து அவர் வந்து பொறுப்பேற்றுக்க முடியாது. இப்போ நான் கேஸ் சார்ஜ் பண்ணி தரேன்னா நான் வந்து ஒரு 60 to 90 days வந்து வாரண்ட்டி கொடுப்பேங்க. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நான் வந்து வாரண்ட்டி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து அவர் மேலே தப்பு இல்லாதப்போ கஸ்டமர் வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெக்னீஷியனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா புது காப்பர் பைப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டருங்க. ஒரு 9 அடி பக்கம் போட்டிருக்கேன். ஆஃப் கோட் 2மே வந்து ஃபோம் புதுசாக போட்டு அந்த பக்கம் வந்து ஃப்ளார் பண்ணியாச்சு. ஸோ இன்டோர் சைடு வந்து டைட் பண்ணியாச்சுங்க. அண்ட் இப்போ அவுட்டோர் கனெக்ட் பண்ணுற இடத்துலையும் வந்து ஃப்ளாரிங் புதுசாக பண்ண போகிறோம். பழைய பைப்லேருந்து நட்டை கழட்டி எடுத்தாச்சு ஃப்ளார் நட்டை. அண்ட் இப்போ ஃப்ளாரிங் பாருங்கள். ஃப்ளார் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு 1 mm to 2 mm அப்ராக்சிமேட்டாக வச்சு பார்த்தோம்னா நமக்கே தெரியும். ஒரு அப்ராக்சிமேட்டாக அந்த லெவலில் வச்சுட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு வந்து யாக்கை டைட் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த ஃப்ளார் பண்ணுற யாக்கை வந்து டைட் பண்ணுறப்பையும் பார்த்திங்கன்னா விட்டு டைட் பண்ணி லூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஃப்ரீயாக எடுக்க முடியும். காப்பர் பைப்பு அதே மாதிரி வச்சு லாக் பண்ணுறப்போ ஃபுல் டைட் பண்ணிடணும். ஸோ இப்போ இந்த யாக்கு இப்படி வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சுற்று டைட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சுற்று ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணால் தான் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். ஒரு சுற்று இப்படி டைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும், லூஸ் பண்ணோம். அடுத்து வந்து கொஞ்சம் டைட் பண்ணோம். ஸோ இப்படி ஃப்ளார் பண்ணோன்னா வந்து அந்த ஃப்ளார் பண்ணி முடித்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி இருந்தாவே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஆஃப் பைப்பை வந்து ஃப்ளார் பண்ணி முடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இந்த சைடும் 1/4 inch பைப்பையும் ஃப்ளார் பண்ணோம். ஃப்ளார் பண்ணால் வேலை முடிஞ்சு அடுத்து வந்து வேக்யூம் போட்டு கேஸ் புதுசாக சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இன்டோர் அவுட்டோர் வந்து 100% சாட்டிஸ்ஃபைடுங்க. எங்கேயுமே லீக் இல்லைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம இந்த ஃப்ளார் யாக்கை வந்து ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைட் பண்ணி ஒவ்வொரு சுற்றுக்குமே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு திரும்ப டைட் பண்ணோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ 1/2 inch இதில் போட்டிருக்குங்க. அதே மாதிரி ஆஃபு 1/4 inch 1/4 3/8 3/16 5/8 5/16 இந்த மாதிரி சைஸ் எல்லாம் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ளார் டூல் வாங்கினோன்னா கொஞ்சம் நம்ம வந்து பைப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1/2 inch பைப்பு வந்து ஃப்ளாரிங் முடிஞ்சுங்க. நெக்ஸ்ட் வந்து 1/4 inch ஃப்ளார் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது கிளிப்ஸு அதே மாதிரி தாங்க. வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால தேவையான கிளிப் மட்டும் ஸ்லோவில் வச்சுட்டு மீதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வச்சுருக்கேன். ஸோ 1/4 inch பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஃபுல்லாக ஃப்ளார் நட் எல்லாம் டைட் பண்ணிவிட்டு வேக்யூம் போட்டு கேஸ் சார்ஜ் பண்ண வேண்டியதான். அதே போல் இந்த லீக் டெஸ்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா முன்னாடியே நான் நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கேன். ஆக்சிஜன் கொடுத்து வந்து ஏரை வந்து ப்ரெஷர் கொடுத்து செக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. அது தெரியாமல் நான் முன்னாடிலாம் ஃபஸ்ட்டு வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் கிடையாது, நைட்ரஜன்லாம் கிடைக்காது அப்படிங்கிறனால வந்து நான் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் யூஸ் பண்ணுற வேலையே கிடையாதுங்க. கிடைச்சா நைட்ரஜன் கிடைச்சா யூஸ் பண்ணுறது. நான் அப்படி இல்லாட்டி கூட ஏதாவது ஒரு கேஸை ஃபில் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுருது. 22 or R32 ஏதாவது ஒன்று வந்து ஹோல்டு பண்ணிடுறதுங்க. ஸோ அது செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு 32லாம் சும்மா கொஞ்சம் தான் தேவைப்படும். ஒரு 40 கிராம் 400 grams 500 grams தான் தேவைப்படும். ஸோ நம்ம யூனிட்டை ஃபுல்லாக கழட்டிட்டு R32 or 410 ஏதோ ஒன்று வந்து ஹோல்டு பண்ணி வச்சா கூட போதும். நம்ம லீக்கை டெஸ்ட் பண்ணிடலாம். அதனால் முடிஞ்ச அளவு லீக்கை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஏரை வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா வந்து சிஸ்டம் வந்து சீக்கிரம் அஃபெக்ட் ஆகிரும். மாய்ச்சர் வந்து ரொம்ப ஏறிடும். ஸோ இதுக்கே பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியே ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண போகிறேன் சீக்கிரம். நான் வந்து நைட்ரஜன் வந்து வாங்கலை, ஃப்ரெண்டுக்கிட்ட தான் வாங்கி இப்போ வந்து லீக் டெஸ்ட் பண்ணேன். அடுத்து வந்து ஓனாக வந்து நைட்ரஜன் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணலாம், எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் டீப்பாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்து. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளார் நட்டை வந்து டைட் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து 2 ஸ்பேனர் வேணும். ஒரு ஸ்பேனர் வந்து அந்த வால்வு வந்து ஹோல்டு பண்ணி பிடிக்கிறதுக்கும், அனதர் ஸ்பேனர் வந்து நட்டை டைட் பண்ணுறதுக்குமா வைக்கணும். அண்ட் வெறுமனே நட்டை மட்டும் டைட் பண்ணோன்னா அந்த வால்வு வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். ஸோ அதனால் வந்து ஒரு பக்கம் வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறப்ப மெயினாக வந்து அந்த எண்டு கப் போட்டு பிடிக்கணுங்க. ஸோ எண்டு கப் போடலைன்னா அந்த த்ரெட்டு வந்து சீக்கிரம் போயிடும்.
இப்போ டைட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வேக்யூமிங் ப்ராசஸ்க்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ப்ரெஷர் கேஜ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஹோஸ் எல்லாத்தையும் டைட் பண்ணிட்டு அடுத்து வந்து வேக்யூமை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ வேக்யூமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் வால்வு ஓப்பன் பண்ணல. ஸோ வால்வு ஓப்பன் பண்ணோன்னு பாருங்கள் வேக்யூம் பம்போட நாய்ஸ் மாறும். ஸோ இப்போ தான் வேக்யூம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. உள்ளே இருக்க ஏர்லாம் வந்து சக் பண்ணி எடுத்துகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி வேக்யூம் பம்பு முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணாதீங்க வேக்யூம்க்கு. ஸோ உங்களுக்கு வேக்யூம் பம்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முடியாத பட்சத்துக்கு ஏர் கம்ப்ரஸர் யூஸ் பண்ணலாம். பட்டு வேக்யூம் பம்பு வாங்கிக்கிறது ரொம்ப பெட்டருங்க. வேக்யூம் பம்ப் அளவுக்கு ஏர் கம்ப்ரஸர் வந்து சக் பண்ணி எடுக்காது, உள்ளே இருக்க மாய்ச்சர்லாம் எடுக்காது. ஸோ இப்போ வேக்யூமிங் வந்து போயிட்டுருக்கு. ஒரு 20 மினிட்ஸ் கிட்டத்தட்ட நான் வந்து வேக்யூம் போட்டிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா பைப் லைனிங் எல்லாமே முடிஞ்சு. அடுத்து வந்து மேலே வந்து நான் adhesive டேப் மட்டும் அடிக்கணும். ஸோ இது ஒர்க்கை முடிச்சுட்டு அடிச்சிக்கலாம். ஒயிட் சிமெண்ட் பேக் பண்ணிட்டு அடிக்கணும். அதனால் ஒர்க்கை முடிச்சுட்டு அடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் பெண்டிங்கில் வச்சுருக்கேன். இப்போ வேக்யூம் வந்து போயிட்டுருக்கு. 30 இன்ச்சஸ் ஆஃப் வஜ்ஜியை வந்து ரீச் பண்ண போதுங்க. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த சவுண்ட் மாறுற வரைக்கும் ஓரளவு ஓட்டுவேங்க. ஒரு மினிமம் ஒரு 20 மினிட்ஸாவது நான் வேக்யூம் போடுவேன். வேக்யூம் போட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஃப்ளார்நெட் ஜாயிண்டில் லீக் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் சிம்பிள் மெத்தடு தாங்க. ஹோல்டு பண்ணி வச்சுருவேன். ஒரு 1 hour முடிஞ்ச அளவு வெயிட் பண்ணி 1 hourக்கு அப்புறம் வந்து மூவ் ஆகுதான்னு பார்த்துட்டு மூவ் ஆகலை அப்படின்னா அடுத்து வந்து கேஸ் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இப்போ வந்து வேக்யூமிங் ப்ராசஸ் வந்து முடிஞ்சு வால்வு வந்து லாக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து வேக்யூம் பம்பை ஸ்டாப் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஒரு 1 hour வந்து ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். ஒர்க்கு முடிஞ்சு பம்பை ஸ்டாப் பண்ணிட்டேன். 1 hour later. 1 hourக்கு அப்புறம் பார்த்தாலும் நம்ம எப்படி ஹோல்டு பண்ணி வச்சோமோ அதே ஸ்டேஜில் தாங்க இருக்குது. 30 inches ஆஃப் வஜ்ஜிலேருந்து மூவ் ஆகலை. அடுத்து வந்து R22 இந்த கேஸு. ஸோ அதனால் வந்து சிலிண்டரை கனெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ரெஷர் சிலிண்டரை கனெக்ட் பண்ணி வால்வு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பக்கிங் பண்ணோம். உள்ளே இருக்க ஏர் எடுக்கணும். அதனால் வந்து ஏர் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இனிமேல் வந்து கேஸ் சார்ஜ் பண்ண வேண்டியதான். நம்ம வந்து இது லிக்விட் ஸ்டேஜில் தான் கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். ஸோ அந்த டயலில் தெரியுது பாருங்கள், கேஸ் ஃப்ளோ தெரியும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஆஃப் கண்டிஷனில் இருக்கப்போ கொஞ்சம் சம் அமௌண்ட் ஆஃப் கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணி சிஸ்டமில் ஏற்றி வைக்க போகிறோம். ஸோ அதனால் வந்து கேஸ் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கேன். கேஸ் சார்ஜிங் பண்ணுறப்போ மெயினான விஷயம் வந்து ஃபுல்லாக வால்வு ஓப்பன் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ounce by ounce வந்து ரிலீஸ் பண்ணணும் கேஸை. ஸோ இதில் வந்து வெயிட் எதுவுமே மென்ஷன் பண்ணலங்க. R22 above 60 PSI வச்சா போதும். 60 to 70 PSI வைக்கலாம். ஸோ அதனால் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ கேஸ் சார்ஜிங் பண்ண போகிறோம். இப்போ வந்து கம்ப்ரஸர் ஆன் ஆகிடுச்சுங்க. ஏசி ஆன் பண்ணியாச்சு. கிளாம் மீட்டரும் போட்டிருக்கேன். இதில் வந்து ஆம் ஸ்பெசிஃபிகேஷன் எதுவுமே இல்லைங்க. ஸ்டிக்கர்ஸ் வந்து அந்தளவுக்கு இல்லை, எங்கேயுமே கிழிஞ்சிருச்சு. ஸோ அதனால் வந்து நம்ம அப்ராக்சிமேட்டாக தான் ப்ரெஷரை வச்சு ஆம்ஸ் ஏதாவது ரொம்ப ரைஸ் ஆகுதாங்கிறதையும் சைட் பை சைட் பார்த்துக்க போகிறோம். கேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டுருக்கோம். பாருங்கள் கம்ப்ரஸர் ரன் ஆகும். சக்கிங் பேக்கில் பார்த்திங்கன்னா கேஸ் குறைஞ்சிட்ருக்கு. அண்ட் இதுவுமே கிளிப்பு பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேங்க. ஸோ அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக கேஸ் சார்ஜிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப பொறுமையாக பண்ணியிருக்கேங்க. ஒரு இப்போ 1/4 மணி நேரம் கிட்டத்தட்ட வந்து கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிருக்கேன். அண்ட் அதே டைம் பார்த்திங்கன்னா ஆம்ஸையும் சைடில் பார்த்துட்ருக்கோம் சைட் பை சைடு. இது வந்து 1.5 இல்லை 110 தான் இது. ஸோ இதோட ஆம்ஸ் ரேட்டிங் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 7 ஆம்ஸ்க்குள்ளே தான் வரும். ஸோ அதனால் ஆம்ஸும் ஹை ஆகுதாங்கிறத அட் சேம் டைம் பார்த்துக்கணும். ஆம்ஸ் பார்த்திங்கன்னா 4.5 வரைக்கும் எடுத்ததுங்க. ஸோ ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 60 above போயிட்டுருக்கு. 70 வரைக்கும் வைக்கிறேன். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கேஸ் சார்ஜிங் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிலிண்டர் வால்வை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். பாருங்கள் 4.5 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்குது. ஸோ கேஸ் சார்ஜிங் முடிஞ்சு சிலிண்டர் வால்வை க்ளோஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் வெளில பார்த்திங்கன்னா கண்டென்சேஷன் நல்லா நடக்குது. ஹீட் வந்து நல்லா வருது. இப்போ ஓஸை ரிமூவ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ ப்ரெஷர் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் ஸ்டேபிள் ஆகிறதுக்கு. கொஞ்சம் ஹையாக கூட இருக்கலாம், ஓட ஓட தான் தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா 70 PSI இருக்குங்க. ப்ரெஷர் வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஏசி நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ பைப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்வெட் ஆகுது. போத்து குவார்ட்டர் அண்ட் ஆஃப் பைப்பு ரெண்டுமே வந்து காப்பர் பைப் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்வெட் ஆகுது. அண்ட் அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நான் adhesive டேப் போட்டு ஒயிட் சிமெண்ட் போட்டு பேக் பண்ணியாச்சுங்க. ஸோ ஃபுல்லாகவே பேக் பண்ணியாச்சு. இண்டோரில் பார்த்திங்கன்னா கூலிங்கும் நல்லா வந்துட்டுருக்கு. ஸோ அடுத்து இண்டோரை காட்டுறேன். இப்போ இதில் நம்ம மெயின் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணது என்னென்னா இண்டோர் டு அவுட்டோர் பைப் இருக்கு இல்லையா, அது வந்து அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. அந்த அலுமினியம் பைப்பில் வந்து லீக்கேஜுங்க. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணி இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக காப்பர் பைப் போட்டு கேஸ் சார்ஜிங் பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.